உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்று ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில மாநாடு வலியுறுத்தியுள்ளது. சங்கத்தின் முதல் மாநில மாநாடு சென்னை பாடி அருகே நடைபெற்றது. இதில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே உயர்நீதிமன்றத்திலே 17 நீதிபதி பணியிடங்களுக்கான இடங்கள் காலியாக இருக்கின்றன. இந்த நீதிபதி பணியிடங்களிலே வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி நீதிபதிகளை நியமிக்க வேண்டும். தமிழ் மொழி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக கொண்டு வரப்பட வேண்டும். இங்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை தமிழ்நாட்டில் அமைக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் நிறுவப்பட வேண்டும் என்று மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தைப்பூச திருவிழாவையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையில் வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நாட்டு வாழைத்தார் 900 ரூபாயாக உயர்ந்தது. இதேபோல் ரஸ்தாலி வாழை 700 ரூபாய்க்கும் கற்பூரவள்ளி 500 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. 100 ரூபா 200 ரூபா போனது இப்போ பார்த்தீங்கன்னா 900 ரூபா விலை போய்கிட்டு இருக்கு. செவ்வாழை பார்த்தீங்கன்னா 1200 வரை விற்கிது. இதனால் விலை விற்கிறனால விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. விழா காலங்களில் நல்ல விலை விற்கிது. தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வருகிற 11ஆம் தேதி தைப்பூசமும் மறுநாள் 12ஆம் தேதி பௌர்ணமியும் நடைபெறவுள்ளதால் கட்டளைதாரர்கள், உபயதாரர்கள், சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், மூத்த குடிமக்களுக்கான தனி வரிசை 3லும் பக்தர்கள் வழக்கம் போல் தரிசனம் செய்ய தொடர்ந்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அதிகம் வருவார்கள் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் சின்ன வெங்காய பூக்கள் பூத்து குலுங்குவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சாகுபடி செய்யப்பட்ட 100வது நாளில் இருந்து வெங்காய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கின்றன. இந்த வெங்காய விதைகள் இலங்கை, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டு கிலோ 2200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நடப்பாண்டு மேலும் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளது மேற்கு தொடர்ச்சி மலை ஏரியாவில் இருக்கின்ற காரணத்தால் தேன் கூடு அதிகமாக இருக்கிறால் அந்த பூவில் தேனி மோதுவதால் அதிகமான பலன் தரக்கூடிய பயிராகும். 200 ரூபாய் என்று ஒரு கிலோ கொடுத்தேன். இந்த ஆண்டு எவ்வளவு விளைவிக்கும் என்று தெரியவில்லை. தைப்பூச திருவிழாவுக்காக திருப்பூரில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வருகின்ற 11ஆம் தேதி தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் அறுபடை முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் பல லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் திருப்பூரில் இருந்து திருச்செந்தூருக்கு குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு பழனிக்கு திருச்செந்தூர்லாம் போக வேண்டியதா இருக்குது. ட்ரெயின் வசதி 5 வருஷமாவே இல்ல. நாங்க என்ன பண்றதுங்க? நாங்க பஸ்ல போறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது. குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சிரமமா இருக்குது. இப்ப ட்ரெயின் கொஞ்சம் எங்களுக்கு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதா இருக்குங்க. ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பட்ஜெட் நகலை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் சங்கத்தினர், விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் உள்ளிட்டோரும் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. நட்பையும் படிப்பையும் ஒருபோதும் விடக்கூடாது என நடிகரும் இயக்குநருமான சசிகுமார் மாணவர்களை அறிவுறுத்தி பேசினார். மதுரை உத்தங்குடியில் உள்ள தனியார் கல்லூரியின் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சசிகுமார் நட்பை பற்றி தனது படத்தில் இடம்பெற்ற வசனங்களை பேசி மாணவர்களுக்கு மகிழ்வூட்டினார். மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் கலகலப்பாக பதில் கூறினார். எப்போதுமே நட்பு தான் காதலாகும். காதல் நட்பம் விட்டா எல்லாரையும் சேர்த்து வைக்க சொல்லுவீங்க போது அதெல்லாம் படிக்கணும்ப்பா. இப்பதான் நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் படம், இது பாடம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு நடிகர் சசிகுமார் பரிசு வழங்கி பாராட்டினார். தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க பிரதமர் மோடியால முடியாது, அந்த கூட்டத்தால முடியாது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது மக்கள் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதாக கூறினார். தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க மோடியாலும் முடியாது, அந்த கூட்டத்தாலும் முடியாது. நாதகாவினருக்கு டெபாசிட் பறிபோனது பற்றி கவலை இல்லை என்றும் துரைமுருகன் விமர்சித்தார்.
மாவட்டம் தச்சம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மணி நேரத்தில் 1,50,000 நாட்டு விதைப்பந்துகள் தயாரித்து மாணவிகள் உலக சாதனையை படைத்துள்ளனர். அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக ஒண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். சுற்றுச்சூழல் மாசுபாடுல காற்று மாசுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அதை குறைக்கணும்ன்ற எண்ணத்துல நிறைய மரத்தை நட்டு வச்சு நிறைய காத்து வர வைக்கணும்னு ஆசைப்படுறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கொடம்பாளூர் அகழாய்வில் பண்டைய காலத்தில் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய தக்களி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதைந்த வீடுகளுக்கு அடையாளமாக 4 அடியில் செங்கற்களினால் எழுப்பப்பட்ட சுவர், அதற்கு கீழே மண்ணாலான சுவரும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கொண்டை வடிவில் ஊசி, வட்டக்கல், கூர் வடிவிலான எலும்புகள் ஆகியவையும் கிடைத்திருப்பதால் வரும் நாட்களில் அதிகளவில் வரலாற்று சின்னங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் ஊராட்சியில் முறையான குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்று கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக ஊராட்சி நிர்வாகம் முறையான குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்பது பனந்தூர் இந்திரா நகர பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இதனை கண்டித்து பனந்தூர் இருமத்தூர் சாலையில் காலி குடங்களுடன் அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். எங்க ஊர்ல 1 மாச காலமா ஆத்து தண்ணி வரல. ஆத்து தண்ணி வராதனால உப்பு தண்ணி மாத்தி ஆத்தினாங்க. ஆத்ததுனால ஊர்ல இருக்கிற அனைத்து மக்களும் உடம்பு சரியில்லாத காய்ச்சல் பல நோய்கள்ல படுத்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க. போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். பழனி அருகே 144 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் பெங்களூருவைச் சேர்ந்த ஐடி நிறுவனங்களின் உதவியுடன் நூற்றாண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. ஆயக்குடியில் அரசு பள்ளியில் நூற்றாண்டு விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. இந்த வருஷம் இந்த ஆண்டு விழாக்காக எல்லா கிட்ஸ்க்குமே நாங்கள் கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை, இயர்லி எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி நீட்ஸ் இருக்கோ அது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஐடி நிறுவனங்கள் ஆயக்குடி அரசு பள்ளி வளாக கட்டடங்களை சீரமைத்துக் கொடுத்து பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்களையும் அமைத்துக் கொடுத்தனர். புதுச்சேரியில் கலாம் உலக சாதனை புத்தகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று 45 வகையான தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். கண்ணை கட்டிக்கொண்டு ஸ்கேட்டிங் செய்தபடி கம்பால் பானையை உடைத்தனர். அறிவியல், ஓவியங்கள், விளையாட்டுகள் என மாணவர்களின் திறமைகள் மெய்சிலிர்க்க வைத்தன. சென்னை பர்மா பசாரில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட வெளிநாட்டு மது பாட்டில்களை புல்டோசர் கொண்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அழித்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்கள் நீதிபதி தாமோதரன் உத்தரவின் பேரில் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் வைத்து அழிக்கப்பட்டன. கலால்துறை அவங்க ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் திருட்டுத்தனமா நம்ம வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பாட்டில்ஸ் மாதிரி இருக்கு. அதுதான் இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து இறக்குமதி பொருட்களை எடுத்து வரும் கண்டெய்னர் லாரிகள் திரும்ப ஏற்றுமதி சரக்குகளை ஏற்றிச் செல்வதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக திருப்பூர் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் குற்றம் சாட்டியுள்ளது. விதிகளை மீறி செயல்படும் லாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பார்ட்டி பிளேஸ்ல இம்போர்ட்டர் பிளேஸ்லயே டீலோட் பண்ணிட்டு திருப்பி அது ஆக்சுவலா செல்ஃப் சீல் போட்டு தான் அனுப்பணுங்க. ரூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா செல்ஃப் சீல் போட்டு தான் அனுப்பி விடணும். எம்டிஆர்ல இருக்கிறவங்க செல்ஃப் சீல் போட்டு தான் செக் பண்ணி தான் இறக்கணும். ஷிப்லைனோட நாலேஜ் இல்லாமே நடக்குது. ஆனா ஷிப்லைன்ல ஒர்க் பண்றவங்களோட நாலேஜோட நடக்குது. புதுச்சேரி சாராய கடைகளில் பிளாஸ்டிக் கவர்களுக்கு மாற்றாக சோளத்தட்டையில் செய்யப்பட்ட எளிதில் மட்கும் பாக்கெட் அறிமுகமாகி உள்ளது. 50 மைக்ரானுக்கும் குறைவாக இருக்கும் பிளாஸ்டிக் கவர் உள்ளிட்ட 15 வகையான பொருட்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. மாற்று ஏற்பாடு செய்து தருமாறு சாராய கடை உரிமையாளர்கள் வலியுறுத்தவே சோளத்தட்டை பாக்கெட் அறிமுகமாகி உள்ளது. இந்த பாக்கெட்டில் இனிமேல் நாங்கள் போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாளாக நம்ம இந்த பாக்கெட்டில் கொடுத்தோம். இன்னையிலேருந்து இந்த கவரில் நம்ம போடுறதுக்கு புதுவை அரசாங்கம் சொல்லியிருக்கு. சாராயம் குடித்துவிட்டு வீசும் பிளாஸ்டிக் கவர்களால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவது இனி குறையும் என்பதால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த மாற்று ஏற்பாட்டை வரவேற்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.